புதிய வெளி உறுப்பினர்களை முதல் முறையாக உள்ளடக்கிய பணவியல் கொள்கை குழு எம்பிசி கூட்டம் முக்கிய வட்டி விகிதங்களை மாற்றாமல் வைத்திருக்க ஒருமனதாக வாக்களித்தது. ஆர்பிஐயின் எம்பிசி ரெப்போ விகிதத்தை 4 விழுக்காடு, ரிவர்ஸ் ரெப்போ விகிதத்தை 3.35 விழுக்காடு, எல்லை நிலை வசதி விகிதத்தை மற்றும் வங்கி விகிதத்தை 4.25 விழுக்காடு ஆக பராமரித்தது. எம்பிசி உறுப்பினர்கள் பணவீக்கம் அதிகரிக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் 2023 முதல் 24 வரை இன்எச் 2 இல் மிதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிதியாண்டு 24க்கான வளர்ச்சி கணிப்புகள் 6.4 விழுக்காடு ஆக மாறாமல் உள்ளது. அதே நேரத்தில் பணவீக்க கணிப்புகள் 5.3 விழுக்காடு ஆக மேல் நோக்கி திருத்தப்பட்டன. ஜெயந்த் ஆர். வர்மா, அஷிமா கோயல், சசாங்கா பிதே, மைக்கேல் டெபாப்ரத பத்ரா, ராஜீவ் ரஞ்சன் மற்றும் மகேஷ் வியாஸ் ஆகிய 6 வெளி எம்பிசி உறுப்பினர்கள் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டனர். நிலைமையை பராமரிக்க அவர்கள் ஒருமனதாக வாக்களித்தது. பொருளாதார வளர்ச்சியை ஆதரிக்கும் அதே வேளையில் அதிகரித்த பணவீக்கத்தை சமாளிப்பதற்கான எம்பிசியின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது.